அரக்கோணத்தில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது மின்சார ரயில் பயங்கரமாக மோதியதில் 11 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அரக்கோணத்திலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் செவ்வாய் இரவு 9 மணிக்கு சித்தேரி ரயில் நிலையம் அருகில் சிக்னலுக்காக காத்து நின்றது. அப்போது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு சென்ற விரைவு மின்சார ரயில் அதே தடத்தில் வேகமாக வந்து காட்பாடி ரயிலின் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் காட்பாடி ரயிலின் 5 பெட்டிகள், சென்னை ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இடிபாடுகளுக்குள் பயணிகள் சிக்கிக் கொண்டதால் அலறினர். விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் ரயில்வே போலீசாரும், ரயில்வே பாதுகாப்பு படையினரும், சிறப்பு போலீஸ் படையினரும் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த பயங்கர விபத்தில் 11 பேர் பலியாயினர். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆபத்தான நிலையில் இருந்த 25 பேர் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். சிகிச்சை பெறுபவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. It is here. This accident has taken place around 9 o'clock. The police team, the commando teams from Vellore, even the Navy rescue team, National Disaster team, all the teams are rushed well on time so that they could rescue more than 90 injured passengers immediately. விபத்து நடந்த பகுதியில் தண்டவாளங்களில் பயணிகளின் உடைமைகளும் ரயிலின் உடைந்த பாகங்களும் சிதறி கிடந்தன. இரவில் பலத்த மழை பெய்த போதும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்தன. முதல் கட்ட விசாரணையில் சென்னையில் இருந்து மின்சார ரயிலை ஓட்டி வந்த டிரைவர் பல இடங்களில் சிவப்பு சிக்னலை கடந்து பயங்கர வேகத்தில் ரயிலை ஓட்டிச் சென்றுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. காட்பாடி ரயில் மீது மோதுவதற்கு முன் அவர் ரயிலில் இருந்து கீழே குதித்துள்ளார். அதில் படுகாயமடைந்த அவரது நிலை சென்னை மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து குறித்து தெற்கு மண்டல ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் டெல்லியில் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.